சிகிச்சைக்கான வேலை நிறுத்தத்தை அறிவித்திருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து மருத்துவர்கள் இது குறித்து விவாதிப்பதற்காக ஆலோசனை நடத்துவதற்காக பல மருத்துவ சங்கத்தை சேர்ந்த மருத்துவர்களும் இங்க வந்திருக்காங்க. தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை, அதாவது நாளை முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்திருந்தாலும் தற்பொழுது அவசர சிகிச்சையை தவிர மற்ற சிகிச்சை அளிப்பதில்லை என்ற ஒரு முடிவை மருத்துவர்கள் அறிவிச்சிருக்காங்க. ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவமனைகளையும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்த இருப்பதாக மருத்துவர் சங்கங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இணைப்பில் இருங்க கோகுல். அரசு மருத்துவர் பாலாஜி மீதான கத்திக்குத்து சம்பவத்தை தொடர்ந்து தற்போது அரசு மருத்துவர்கள் வேலை நிறுத்தத்தை அறிவித்திருக்கிறார்கள். உயிர்காக்கும் உயர் சிகிச்சைகள் தவிர மற்ற அனைத்து மருத்துவ சேவைகளிலிருந்தும் மருத்துவர்கள் விடுபட்டு தங்களுடைய வேலை நிறுத்தத்தை தற்போதே தொடங்குவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அது தொடர்பான நேரலை காட்சிகளையும் நாம் பார்த்தோம். கிண்டி அரசு பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனையில் பணியாற்றிய மருத்துவர் பாலாஜிக்கு கத்திக்குத்து என்பது சம்பவம் என்பது நடைபெற்றிருக்கிறது. தனது தாய்க்கு சரியான சிகிச்சை அளிக்கவில்லை என்று கூறி பெருங்களத்தூரை சேர்ந்த இளைஞர் ஒருவர் இன்று அவரை கத்தியால் குத்திய நிலையில் தற்போது மருத்துவமனையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் சற்று நேரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிண்டி அரசு மருத்துவமனையில் இன்னும் சற்று நேரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்னதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அங்கு நேரில் ஆய்வு மேற்கொண்டு மருத்துவர்களிடம் சம்பவம் குறித்து கேட்டறிந்த நிலையில் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இளைஞரை விசாரணைக்காக அழைத்துச் சென்றார்கள். இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணை நடத்துவதற்கும் அதே நேரத்தில் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் ஆணையிட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கிண்டி அரசு மருத்துவமனையில் நேரில் ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அவசர சிகிச்சைகள் தவிர்த்து மற்ற அனைத்து சிகிச்சைகளில் இருந்தும் தங்களுடைய பணி புறக்கணிப்பை மேற்கொண்டு வேலை நிறுத்தத்தை தொடரப்போவதாக மருத்துவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் சம்பந்தப்பட்ட இளைஞர் அவருடைய தாயாரினுடைய பின்னணிகள் குறித்தும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாக்குதலாக பார்க்கிறோம். மருத்துவத்துறையில மருத்துவர்களுக்கும் மருத்துவ பணியாளர்களுக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருப்பதாக உணர்கின்றோம். இது நேற்று மயிலாடுதுறையில் நடந்திருக்குது, இன்னைக்கு இங்கே நடக்குது. இதுபோன்று ஒவ்வொரு மருத்துவனும் எந்த ஒரு நோயாளிக்கும் உயிருக்கு உத்தரவாதத்தை கொடுக்க முடியாது. ஆனால் உயிருக்கு உத்தரவாதம் கொடுப்பது போன்ற ஒரு சூழ்நிலை, அதாவது ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக தான் மருத்துவர்கள் படித்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஏதோ கடவுள் மாதிரி நினைச்சு அவர் உயிரை கையில் பிடிச்சி வச்சிருக்க மாதிரி நீ ஏன் இறக்க போறதை சொல்லலைன்னா ஏன் முதலே சொல்றேன்னு சொல்றாங்க. இப்போ இந்த ஒரு கேன்சர்னு கடைசி ஸ்டேஜில் உள்ள பேஷண்ட இறந்து போயிடுவாங்கிறத முன்கூட்டியே சொல்லி அவங்களுக்கு உள்ள சூழ்நிலையை விளக்கின்ற சூழ்நிலையில இப்போ இத்தகைய ஒரு தேவையற்ற ஒரு புரூட்டல் அட்டாக், அதாவது கொலைவெறி தாக்குதல், இவர்களை இதுபோன்று தாக்குவதை கையங்களவாக பிடித்தவரை இவர்களை பிடித்த இடத்திலே அவங்களை என்கவுண்டர் செய்ய வேண்டும். அப்பதான் இது ஒரு தவறான முன் உதாரணம் இது வராது. அதாவது மருத்துவர்கள் உயிரோடு போராடுகிறார்கள். இப்ப ஏதாவது ஒரு மருத்துவர் பக்கத்தில் போக முடியுமா? உயிருக்கு ஆபத்தான நோயாளி பக்கத்தில் போய் பார்க்கும்போது அந்த நோயாளி துரதிர்ஷ்டம் இறந்து விட்டால் அவர்களை யாரு காப்பாற்ற போவாங்க? இறந்து போயிட்டாங்கன்னா அந்த டாக்டரையும் சேர்த்து கொண்டுட்டாங்கன்னா அப்ப யாரு போவாங்க? அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது மருத்துவர்கள் இது ஒரு கொலைவெறி தாக்குதல், இங்க சாதாரண தாக்குதலாக பார்க்கக்கூடாது. நீங்க எல்லாரும் மருத்துவர்களை சாமியா பார்க்கிறோம், கோயிலில் உள்ள சாமியா பார்க்கிறோம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு மருத்துவர்களை இத்தகைய ஒரு கொலைவெறி தாக்குதல் நடத்தி எத்தனையோ மருத்துவர்களை அவர் காப்பாற்றிருக்காரு, எத்தனையோ நோயாளிகளை காப்பாற்றிருக்காரு. அப்படி சூழ்நிலை இருக்கின்ற பொழுது இன்னைக்கு அவரை தனி ரூம்ல உள்ள வச்சு பூட்டி குத்திருக்காங்க. அவர் சத்தம் போட்டு கூட அவரை காப்பாற்ற முடியல. அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை. 6 பேர் திட்டமிட்டு கொண்டிருக்காங்க. அதாவது திட்டமிட்டு கொள்ற அளவுக்கு ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இன்றைய இது போன்ற முக்கியமான மருத்துவமனை இருக்கின்ற போது தமிழகத்தில் உள்ள சின்ன மருத்துவமனைகள் எப்படி இருக்கு என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்பது. அதுதான் இல்லை, எங்க போனாலுமே சட்டத்தை நாங்கள் போடுகின்றோம், சட்டத்தை அமல்படுத்த சொல்லிட்டோம். ஆனால் அது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகுது. யாரும் அதை ப்ரூவ் பண்றதில்லை. ப்ரூவ் பண்ணா 3 வருடம் முதல் 10 வருடம் வரை உள்ள கடுங்காவல் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆனால் அது பயன்படுத்தப்படவில்லை. அதுவும் முக்கியமான காரணம். இரண்டாவது, அரசு
கட்டாயம் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது, எல்லா நோயாளிக்கும் உயிருக்கு உத்தரவாதத்தை மருத்துவர்கள் கொடுக்க முடியாது. அரசு மருத்துவமனைகளாக இருந்தாலும் அதுவும் மருத்துவமனை தான். அங்கு சென்றாலும் மேக்சிமம் உயிரை காப்பாற்றுவர்கள் மருத்துவர்கள் காப்பாற்ற முயற்சி தான் பண்ண முடியும், தவிர உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது என்பதை இது கட்டாயம் அரசு மக்களுக்கு, பொதுமக்களுக்கு, அரசு உயர் அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தெரியப்படுத்த வேண்டும். அவர்கள் சினிமா படத்தில் வருகின்ற பொழுது சில தவறுகள் எங்கேயோ நடப்பதை பொதுவாக சித்தரிப்பதனால் மக்கள் மனதில் மருத்துவர்கள் தவறு செய்வதாக ஒரு சித்தரிக்கப்படுவதனால் தான் இதுபோன்ற உத்தரவாதம், இதுபோன்ற நிகழ்வுகள் நடக்கின்றது. இதை தவிர்ப்பதற்காக மிகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது உங்களுடைய பத்திரிகையாளர்களும் கேட்டுக்கொள்கின்றோம். மருத்துவர்கள் தவறு செய்தால் அதை சரியான இடத்தில் செல்லுங்கள், சரி செய்வ தாங்கள் முன்வருகிறோம். அதே சமயத்தில் அதாவது வேலைநிறுத்த போராட்டம் நடத்துவது என்பது எங்களுடைய நோக்கமல்ல. பாதிக்கப்பட்ட மருத்துவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். இதுபோன்ற சூழல் தமிழகத்தில் எங்கும் நடைபெறாத இருப்பதற்காக ஒவ்வொரு மருத்துவமனையிலும் மெட்டல் டிடெக்டர்கள் கொடுக்க வேண்டும். ஆயுதம் தாங்கிய போலீசார்கள் அமர்த்தப்பட வேண்டும். மைக்ரோசிப் கொடுத்து, ஸ்மார்ட் கார்டு கொடுத்து உள்ளே செல்கின்ற பணியாளரை அனுமதிக்க வேண்டும். ஹைகோர்ட்டில் இருப்பது போன்ற 2 அடுக்கு பாதுகாப்பு பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு அடுக்கு, இரண்டாவது அடுக்கில் வந்த பிறகு நோயாளிக்கு ஒரு அட்டெண்டர் என்ற முறையில் உள்ளே அனுப்ப வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற வதந்திகளை, உள்ளே சண்டையிடுபவர்களை உடனடியாக மருத்துவமனை பாதுகாப்பு சட்டத்தின்படி, அதாவது 2008 போடப்பட்ட சட்டத்தின்படி உடனடியாக கைது செய்து, அது நான் பெயிலில் வர முடியாத சட்டம், கைது செய்து 3 வருடம் முதல் 10 வருடம் சிறை தண்டனை கொடுக்கின்ற வகையில் அந்தந்த அதாவது மருத்துவமனையுடைய அதாரிட்டிஸ் அலுவலர்கள் அதை தொடர்ந்து செய்து குற்றம் நிரூபித்து அவர்கள் தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதாவது எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத பட்சத்தில் நாளை காலை 8 மணி முதல் எங்களுடைய அதாவது எமர்ஜென்சி தவிர மற்ற விஷயங்களை நாங்கள் புறக்கணிக்க இருக்கிறோம் என்பதை சென்னை மாவட்டத்தினுடைய அனைத்து மருத்துவர்களும் நாங்கள் முடிவெடுத்திருக்கின்றோம். சென்னையில் முடிவெடுத்திருக்கிறோம். தமிழகம் முழுவதும் நடத்துவதை பற்றி நாங்கள் இன்றைக்கு பேசி 3 மணி அளவில் நாங்கள் சொல்ல இருக்கின்றோம். இந்த மக்கள் இதெல்லாம் சொல்றீங்க, அரசு மருத்துவமனைகளை கட்டமைப்பு போதுமானது இருக்கா? நீங்க சின்ன மருத்துவமனைகளை தேர்ந்தெடுக்க பாதுகாப்பு சாத்தியமா? அதாவது நாங்க கேட்பது உங்களுக்கு தெரியும், நீதி துறையிலையும் சரி, நிதித்துறையிலும் சரி, எல்லா விதத்திலுமே பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. உள்ள யாரும் ஈஸியா போக முடியாது. ஆனால் மருத்துவமனையை பொறுத்தவரையில் எங்கேயுமே அப்படி பாதுகாப்பு உள்ள சூழ்நிலை இருக்காது. நேர போய் டாக்டர் பார்க்கலாம். இங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல் சுத்தம் இல்லாமல் இருந்தாலும் சரி, அங்கே உள்ள வேலையாளர்கள் யார் தப்பு பண்ணாலும் சரி, அதுக்கெல்லாம் முழு பொறுப்பும் மருத்துவமனையில் உள்ள மருத்துவர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் எங்களுக்கு இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில பணம் கிடையாது. நாங்கள் மருத்துவர்கள் பேசுகின்ற நாங்கள் பேசி காரை கொண்டு வர சொல்லி நாங்கள் சண்டை போட்டு எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதங்களுக்காக அரசு தனியாக மருத்துவமனைகளை அமைத்து அங்கே சிஎம் இன்சூரன்ஸை செயல்படுத்த வேண்டும். அரசாங்க மருத்துவமனைகளை முற்றிலும் இலவசமாக மருத்துவம் கொடுப்பதற்கு உள்ள வழிவகைகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கை கடைபிடித்தோம். டாக்டர் பாலகிருஷ்ணன், மாநில தலைவர், ஜனநாயக தமிழ்நாடு அரசு டாக்டர் சங்கம், கன்வீனர், அனைத்து அரசு டாக்டர் சங்கம் தமிழ்நாடு. அரசு மருத்துவருக்கு கத்திக்குத்து நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக மருத்துவர்கள் அவசர சிகிச்சைகளை தாண்டி மற்ற பணிகளை புறக்கணித்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக மருத்துவர்கள் சங்க நிர்வாகி செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை பார்த்தோம்.